ஹாய், நான் மைவித்திராஜ்ட்டு ஒரு 2000 கோடி மோசடியை வெளிக்கொண்டு வந்திருந்தேன். அதனால அந்த நிறுவனம் என் மேல கொலை மிரட்டல், கொலை முயற்சி எல்லாம் கூட பண்ணாங்க. ஒரு மோசடி நிறுவனம், இது நான் ஏத்துக்கலாம், இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்மளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுலயும் ஒரு மோசமான ஆபீசர் இந்த நிறுவனத்தை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என் மேல பல்வேறு பொய் வழக்குகளை போட்டிருக்கிறாரு. போன மாசம் ஒரு பொய் வழக்கு போட்டார். அது என்ன போட்டாரு அப்படின்னா, கோயம்புத்தூர் கமிஷனர் ஆபீஸ், போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதுல அந்த எஸ்ஐய நான் கெட்ட வார்த்தையில திட்டி அவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுத்து அவங்க பேப்பரை எல்லாம் கிழிச்சு வீசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கு போட்டார். அது எல்லா டிவிலையும் வந்துச்சு. நான் அப்பவே என்ன சொன்னேன், இது பொய்யே, நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க. நான் வந்ததுல இருந்து போகிற வரைக்கும் ஒரு அம்மா ஒரு லேடி கான்ஸ்டபிள் வீடியோ எடுத்தாங்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த நாளே நான் ஒரு ஆர்டிஐ போட்டிருந்தேன். என்ன இன்ஸ்பெக்டர் ரூம், அதாவது எஸ்ஐ அவங்க ரூம்ல விசாரிக்காம இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள கூப்பிட்டு போய் தான் விசாரிச்சாங்க. அப்ப நான் கேட்டிருந்தேன், இன்ஸ்பெக்டர் அறையோட சிசிடிவி பதிவுகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஆர்டிஐ போட்டிருந்தேன். பாருங்க, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இன்ஸ்பெக்டர் ரூம்ல இருக்கிற சிசிடிவியை கொடுங்க, அந்த பதிவுகளை கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கு, இந்தா, இல்ல, அப்படி இருக்கு, இல்ல, இதுதான் பதில் வரணும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதிகமா எழுதுறதுக்காக சம்பந்தமே இல்லாதெல்லாம் எழுதிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்க்கணும். கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் 5 இடங்களில் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. 1, நுழைவு வாயிலில் ஒரு கேமரா, வரவேற்பு அறையில் ஒரு கேமரா, உதவி ஆய்வாளர் அறையில் ஒரு கேமரா, கணினி அறை மற்றும் மனு விசாரணை அறையில் ஒரு கேமரா, எழுதர் அறை மற்றும் 2வது விசாரணை அறையில் ஒரு கேமரா என மொத்தம் 5 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ரூம்ல கேமராவே இல்லையா. எப்படி ஒரு அந்தர்பல்ட்டி பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, 2020 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேமராஸ் மஸ்ட் பி இன்ஸ்டால்ட் அட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ், ரூம்ஸ் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்ஸ்பெக்டர், லாக்அப்ஸ், காரிடோர்ஸ், லாபிஸ், ரிசப்ஷன் ஏரியா அண்ட் அவுட் சைட் வாஷ்ரூம். வாஷ்ரூம்ல கூட அதாவது வாஷ்ரூம்க்கு வெளியே கூட நம்ம கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா இன்ஸ்பெக்டர் ரூம்ல கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் ரூம்ல கேமரா இல்லைன்னு இவங்க சொல்றாங்கன்னா இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே மதிக்க மாட்டேன், ஹை கோர்ட் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன அதோட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நம்ம டீடைல்டா கேட்டோம்னா அங்க பல பேர் மித்த கேமரா ஃபுட்டேஜ் கேக்குறோம், இந்த சரி மித்த ஃபுட்டேஜ் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்க முடியாது, பல பேர் வந்துட்டு போற இடம், அவங்களோட தகவல் எல்லாம் வெளியே கசிந்துரும், அதாவது பல்வேறு நபர்களின் தனிப்பட்ட விவரங்கள் வெளிப்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதாவது சிசிடிவி கொடுத்தாங்கன்னா இது பொய் வழக்குன்னு தெரிஞ்சிடும், அதனால அது கொடுக்க மாட்டாங்களாம். அதுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேற சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எனவே தமிழ்நாடு காவல் தகவல் ஆணையம் ஒரு வழக்கு எண் போட்டு அந்த வழக்கின் உத்தரவின்படி மேற்படி சிசிடிவி பதிவுகளை வழங்க இயலாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வழக்கு என்னன்னு பார்த்தா, இந்த கூத்த கேளுங்க, வெயிட் பண்ணுங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, பெட்டிஷனர் 3 மணிலிருந்து 7 மணி வரைக்கும், 3:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கிற அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜையும் கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இன்ஸ்பெக்டர் ரூம் அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள நான் உள்ள போறதுல இருந்து வெளிவர வரைக்கும் மட்டும் கொடுங்க அப்படின்னு. இதுல எங்க தனிப்பட்ட தகவல் போகும், வெளியே போகும்? யாரும் அந்த ரூமுக்குள்ள நான் இருக்கும்போது வரவும் கிடையாது, போகவும் கிடையாது. நானு, அந்த எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள், இவங்க தான் இருக்கிறோம். நான் கேட்கறது, என்ன விசாரணை செய்யும் போது நான் இன்ஸ்பெக்டர் ரூம்ல உள்ள போறதுல இருந்து வெளிவர வரைக்கும் நீங்க ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படிங்கிற. அது கண்டிப்பா கோர்ட்ல செல்லுபடி ஆகும். ஏன் இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டேறாங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தா ஒட்டு மொத்தமா இது பொய் வழக்கு, இந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு மோசமான ஆபீசரை பாதுகாக்கிறதுக்காக என்டையர் காவல்துறையும் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. எல்லா துறையிலும் மோசமான நபர்கள் இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த இன்ஸ்பெக்டர் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த காவல்துறையும் கெட்ட பேரை வாங்கிக்காதீங்க. அடுத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ண இருக்கிறோம். தயவு செஞ்சு நேர்மையான ஒரு அதிகாரி இதை விசாரிச்சாங்கன்னா
இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த தனிப்பட்ட தகவல் எல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் வழக்குல எஃப்ஐஆர் மோசமா போட்டு அந்த எஃப்ஐஆர் வெளியிட வச்சு அத்துணை தகவல்கள் வெளியே போயிருக்கு. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த தகவல் கொடுத்தா இது இவங்க போட்டது முழுக்க பொய் வழக்கு. இந்த மைவித்திராஜ் இந்த மோசடி நிறுவனத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் ஆதரவா இருக்கிறாருன்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு ஒரு கெட்ட அதிகாரிக்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் கெட்ட பேரை வாங்காதீங்க. நேர்மையா ஒரு அதிகாரி விசாரிச்சாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். இது திரும்பவும் நான் நம்புறேன். பிசிஏவும் டிசி சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் நேர்மையா விசாரிக்கிறேன்ட்டு. அவர் விசாரணையில உண்மைகள் வெளிவரும் நான் நம்புறேன். நன்றி.